Dear students, welcome to our channel. இந்த வீடியோவில் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் சிஎம்ஏ கோர்ஸ் பற்றின சில டீட்டெயில்ஸை பார்ப்போம். இந்த சிஎம்ஏ கோர்ஸ் இதுக்கு முன்னாடி ICWA அப்படிங்கிற பேரில் அழைக்கப்பட்டது. இந்த சிஎம்ஏ கோர்ஸ் பார்த்தோன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா ICAI அப்படிங்கிற இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அமைப்பு இந்த கோர்ஸை நடத்துகிறாங்க. சிஎம்ஏ கோர்ஸ் வந்து 3 லெவல்ஸு: ஃபவுண்டேஷன் கோர்ஸ், இன்டர்மீடியட் கோர்ஸ், ஃபைனல் கோர்ஸு. ஃபைனல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற ஒரு கேண்டிடேட்டு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் இந்த பொசிஷனுக்கு குவாலிஃபை ஆகிறாரு. ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அட்மிஷன் பார்த்தோன்னா 10th பாஸ் பண்ண கேண்டிடேட்டு ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு அட்மிஷனுக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க. அவங்க 11th and 12th படிக்கும்போது ஃபவுண்டேஷன் கோர்ஸுடைய சிலபஸை அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 12th பாஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் கோர்ஸுடைய எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு கேண்டிடேட் எலிஜிபிள் ஆகிறாங்க. இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் மொத்தம் 4 பேப்பர்ஸு. இந்த 4 பேப்பர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஒன்று எக்கனாமிக்ஸு, இன்னொன்று அக்கௌண்டிங், லா, மேத்தமேட்டிக்ஸ் ரிலேட்டட் பேப்பர்ஸு. இதில் அக்கௌண்டிங் பேப்பர் 2 அக்கௌண்டிங்கும், பேப்பர் 4 மேத்தமேட்டிக்ஸும் அரித்மெட்டிக் ஓரியன்ட், அதாவது ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த 2 பேப்பரும். இன்டர்மீடியட் கோர்ஸ் இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தோன்னா, ஃபவுண்டேஷன் குவாலிஃபை ஆன கேண்டிடேட்டு இன்டர்மீடியட் கோர்ஸை ரெஜிஸ்டர் பண்ணலாம். டைரெக்டாக இன்டர்மீடியட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட்டட் கேண்டிடேட்டாக இருக்கணும், அல்லது CS கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் கோர்ஸில் ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணியிருக்கணும், CA சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸில் இன்டர்மீடியட் கிளியர் பண்ணிக்கணும். இதில் ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷனோட ஒரு கேண்டிடேட்டு டைரெக்டாக CMAவோட இன்டர்மீடியட் கோர்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இந்த இன்டர்மீடியட் கோர்ஸில் 2 குரூப்ஸ் இருக்குது, குரூப் 1, குரூப் 2. ஒவ்வொரு குரூப்லேயும் 4 பேப்பர்ஸ் இருக்குது. இந்த குரூப் 1ல் பார்த்தோன்னா பேப்பர் 5 ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், பேப்பர் 7 டைரக்ட் டாக்ஸேஷன், பேப்பர் 8 காஸ்ட் அக்கௌண்டிங். குரூப் 2ல் பேப்பர் 10 காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இந்த பேப்பர்ஸ்லாம் அரித்மெட்டிக் ஓரியன்ட் பேப்பர்ஸ், அதாவது ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இன்டர்மீடியட் கோர்ஸில் கேண்டிடேட்க்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. அவங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே குரூப் 1 எழுதலாம், பிறகு குரூப் 2 எழுதலாம், அல்லது குரூப் 2 ஃபஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் கூட குரூப் 1 எழுதலாம். இது கேண்டிடேட்க்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு சாய்ஸு. சில சப்ஜெக்ட்ஸை ஒரு கேண்டிடேட்டு எக்ஸம்ஷனாகவும் கிளைம் பண்ணிக்கலாம். அது என்னன்னு பார்த்தோன்னா, CS கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, LLB அண்ட் அதர் ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ். சில ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ்க்கு முடித்த கேண்டிடேட்ஸு ஒரு குறிப்பிட்ட லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸை அவங்க எக்ஸம்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். CMA ஃபைனல் கோர்ஸு. CMA ஃபைனல் ரெஜிஸ்டர் பண்ணோன்னா கேண்டிடேட் வந்து CMAவோட இன்டர்மீடியட் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த CMAலேயும் 2 குரூப்ஸ் இருக்குது, குரூப் 3, குரூப் 4. ஒவ்வொன்றுத்துலேயும் 4 பேப்பர்ஸு. இதில் குரூப் 3ல் பேப்பர் 14 ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு, பேப்பர் 15 ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, குரூப் 4ல் பேப்பர் 17 ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங், பேப்பர் 19 காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆடிட். இந்த பேப்பர்ஸ் பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் ஓரியன்ட் பேப்பர்ஸ், அதாவது ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த CMA ஃபைனல் கோர்ஸ்லேயும் ஒரு கேண்டிடேட்க்கு சாய்ஸ் என்னென்னா, அவங்க ஃபஸ்ட்டு குரூப் 3 எழுதலாம், அதுக்கப்புறம் குரூப் 4 எழுதலாம், அல்லது குரூப் 4 எழுதிட்டு கூட குரூப் 3 அவங்க எழுதலாம். இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு சாய்ஸ் ஒரு கேண்டிடேட்க்கு. ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல் இந்த 3 கோர்ஸ்லேயும் ஒரு கேண்டிடேட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா, அவங்க 31st ஜான்வரிக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வருஷம் இருக்கிற ஜூன் எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க. இதுவே 31st ஜூலைக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணால் அந்த வருஷத்துடைய டிசம்பர் எக்ஸாமுக்கு ஒரு கேண்டிடேட் எழுதுறதுக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க. இந்த இன்டர்மீடியட் கோர்ஸ்க்கும் ஃபைனல் கோர்ஸ்க்கும்
ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிடிட்டி இருக்குது. இன்டர்மீடியட் கோர்ஸ் அல்லது ஃபைனல் கோர்ஸில் ஒரு கேண்டிடேட் ரெஜிஸ்டர் பண்ணதுலேருந்து 7 இயர்ஸ்க்கு அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வேலிடாக இருக்கும். 7 இயர்ஸ்க்குள்ளே அவங்க அந்த கோர்ஸுடைய சப்ஜெக்ட்ஸை கிளியர் பண்ணியிருக்கணும். ஒருவேளை 7 இயர்ஸ்க்குள்ளே கேண்டிடேட்டால் அந்த கோர்ஸில் இருக்க பேப்பர்ஸை கிளியர் பண்ண முடியலன்னா அவங்க டினோவா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த ப்ராசஸை அவங்க கேரி அவுட் பண்ணணும். அதாவது ரீரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணணும். கேண்டிடேட் வந்து இந்த சில டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணாங்கன்னா இன்ஸ்டிடியூட் அவங்களுக்கு டினோவா ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கறதுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபவுண்டேஷன் கோர்ஸ், இன்டர்மீடியட் கோர்ஸ், ஃபைனல் கோர்ஸ் இந்த 3 கோர்ஸுக்கும் கேண்டிடேட் கம்பல்சரியாக கோச்சிங் எடுத்துக்கணும். இந்த கோச்சிங் பார்த்தோன்னா 2 டைப்ஸ். ஒன்று போஸ்டல் கோச்சிங், இன்னொன்று வந்து ஓரல் கோச்சிங். இப்போ இந்த போஸ்டல் கோச்சிங் பார்த்தோன்னா ஒரு கேண்டிடேட் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை அவங்க ஆன்சர் பண்ணி ஸ்டடி மெட்டீரியலோ அல்லது ஏதாவது ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்கையோ ரெஃபர் பண்ணி பீரியாடிக்கலாக டைம் கேப்போடு இதை இன்ஸ்டிடியூட்டில் சப்மிட் பண்ணோம். இதை வேல்யூவேட் பண்ணதுக்கப்புறம் கேண்டிடேட்க்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. இதுவே ஓரல் கோச்சிங் பார்த்தோன்னா ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட்டில் 2 குரூப்பு, ஒவ்வொரு குரூப்புக்கும் அதே மாதிரி ஃபைனலில் ஒவ்வொரு குரூப்புக்கும் 4 மந்த்ஸு அவங்க ஓரல் கோச்சிங், அதாவது டைரெக்டாக சிஎம்ஏ இன்ஸ்டிடியூட்டில் அல்லது ரெகக்னைஸ்டு சென்டரில் அவங்க கோச்சிங் எடுத்துக்கணும். இந்த 4 மந்த்ஸ் டியூரேஷன் முடிஞ்சோடனே ஒரு ரிட்டர்ன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த ரிட்டர்ன் எக்ஸாமை வேல்யூவேட் பண்ணதுக்கப்புறம் கேண்டிடேட்க்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இன்ஸ்டிடியூட் எக்ஸாம், மெயின் எக்ஸாம் எடுத்துக்கணுன்னா அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் அவங்க ரெஃபர் பண்ணணும். அட்டாச் பண்ணால் தான் அவங்க வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். ட்ரைனிங் ப்ரோக்ராம், இந்த சிஎம்ஏ கோர்ஸில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான காம்பனண்ட்டு. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட் லெவலில் 200 ஹவர்ஸ் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் சிஎம்ஏ இன்ஸ்டிடியூட்லேயே கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த 200 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ், ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், அக்கௌண்டிங் ரிலேட்டட் சாஃப்ட்வேர்ஸ், கம்ப்யூட்டரில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. சாஃப்ட் ஸ்கில்ஸ், கேண்டிடேட்டோடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இந்த ஏரியாக்களை கவர் பண்ணுற மாதிரி இந்த 200 ஹவர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும். ஃபைனல் லெவலில் பார்த்திங்கன்னா 7 டேஸ் இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம், கார்ப்பரேட் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு இந்த 7 டேஸ் இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுவாங்க. இது அல்லாமல் 15 மந்த்ஸ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஒவ்வொரு கேண்டிடேட்டும் சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸு அண்டர்கோ பண்ணோம். இந்த 15 மந்த்ஸ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கை ஒரு கேண்டிடேட் வந்து இன்டர்மீடியட் கோர்ஸில் அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபைனல் கோர்ஸோடைய ஃபைனல் எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த 15 மந்த்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமை ஒவ்வொரு கேண்டிடேட்டும் முடிச்சிருக்கணும். ஸோ இன்டர்மீடியட்டில் எக்ஸாம் எழுதுகிற கேண்டிடேட்டு எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது அந்த எக்ஸாம் ஃபார்மோட அவங்க கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு, இன்டர்மீடியேட்டோட ஃபைனல் குரூப் எழுதும்போது 200 ஹவர்ஸ் ட்ரைனிங் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். இதுவே ஃபைனல் எக்ஸாமுடைய ஃபைனல் கோர்ஸோட ஃபைனல் எக்ஸாம் எழுதும்போது அந்த குரூப்போடைய கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு, இந்த 7 டே இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் 15 மந்த் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையும் அவங்க அப்ளிகேஷனோட எக்ஸாம் அப்ளிகேஷனோட சப்மிட் பண்ணணும். இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோன்னா இயர்லி 2 டைம்ஸ், ஜூன் மந்த்லேயும் டிசம்பர் மந்த்லேயும் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க இன்ஸ்டிடியூட்டில். ஃபவுண்டேஷன் கோர்ஸில் 4 பேப்பர்ஸு, இன்டர்மீடியட் ஒவ்வொரு குரூப்லேயும் 4 பேப்பர்ஸு, ஃபைனல் ஒவ்வொரு குரூப்லேயும் 4 பேப்பர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு பேப்பர்லேயும் ஒரு கேண்டிடேட் வந்து 40% மார்க்ஸு இண்டிவிஜுவலாக அந்த பேப்பரில் ஸ்கோர் பண்ணணும். ஓவராலாக அந்த குரூப்பில் 50% அக்ரிகேட், அதாவது 400 மார்க்ஸ்க்கு 200 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கோர் பண்ணியிருந்தால் தான் அந்த கேண்டிடேட் அந்த குரூப்பை கிளியர் பண்ணதாக டிக்ளேர் பண்ணுவாங்க. இப்போது ஒரு 3 சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஷன் ஏ பாருங்கள். ஒரு கேண்டிடேட் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 4 பேப்பர்லேயும் 40% அண்ட் அபவ் எடுத்துருக்கிறாரு. டோட்டல் வந்து 212 இருக்குது. ஸோ அவங்க பாஸ்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. இதே ஆப்ஷன் பி பார்த்திங்கன்னா,
கேண்டிடேட்டோட டோட்டல் 202, அதாவது 50% அக்ரிகேட்டை கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு பேப்பரில் 32 மார்க்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க இதில் பாஸ் கிடையாது. ஆப்ஷன் சி பார்த்தோன்னா ஒவ்வொரு பேப்பர்லேயும் 40% அண்ட் எபவ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அக்ரிகேட் டோட்டல் வந்து 192, 200 அவங்க க்ராஸ் பண்ணலை. ஸோ இந்த சிச்சுவேஷன்லேயும் பாஸ் கிடையாது. ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு எக்ஸம்ஷன் ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. அவங்க கிளியர் பண்ண முடியாத குரூப்பில் அவங்க 60% ஆர் எபவ் மார்க்ஸ் எடுத்திருந்தா அந்த பர்டிகுலர் பேப்பரை அடுத்து அவங்க எடுத்துக்க போகிற டேர்மில் அதை எக்ஸம்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். இந்த மார்க்ஸை அவங்க நெக்ஸ்ட்டு எழுதும்போது இதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு கேண்டிடேட்டுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸம்ஷன். இது அல்லாமல் இன்டர்மீடியட்லேயும் ஃபைனல்லையும் 2 குரூப்பையும் ஒரே டேர்மில் எய்தர் ஜூன்லேயோ அல்லது டிசம்பர்லேயோ ஒரே டேர்மில் ஒரு கேண்டிடேட்டு எழுதி அதில் இருக்க 8 பேப்பர்ஸையும் கிளியர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆஃப் மெரிட் இஷ்யூ பண்ணுவாங்க இன்ஸ்டிடியூட்டில். இதில் டாப் 50 கேண்டிடேட், டாப் ஸ்கோரிங் 50 கேண்டிடேட்ஸ்க்கு ரேங்க்ஸ் அவார்ட் பண்ணுவாங்க. சிஎம்ஏ கோர்ஸில் ரேங்க் ஹோல்டருங்கிறது ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜியஸான அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கப்படுது. இவ்வளோ ப்ராசஸ் கொண்ட இந்த சிஎம்ஏ கோர்ஸ் வந்து எப்படி டிகிரி கோர்ஸ்லேருந்து மாறுபடுது அப்படின்னு பார்த்தோன்னா, டிகிரி கோர்ஸுங்கிறது தியரி பேஸ்டு, கான்செப்ட்ஸு டெஃபினிஷன்ஸு நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். இதுவே சிஎம்ஏ கோர்ஸ் பார்த்தோன்னா ப்ராக்டிக்கல் பேஸ்டு, ஒரு கேண்டிடேட்டுக்கு ஆன் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ கார்ப்பரேட்டில் என்ன நடக்குது போன்ற எக்ஸ்போஷரை சிஎம்ஏ கோர்ஸ் கொடுக்கும். டிகிரி கோர்ஸ் வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ், எக்ஸாமினேஷன், அதில் இருக்கக்கூடிய மார்க்ஸு, பர்சன்டேஜ், கிரேடிங் சிஸ்டம், இதை பேஸ் பண்ணி ஒரு கேண்டிடேட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே சிஎம்ஏ கோர்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் ப்ராசஸ், ஒரு கேண்டிடேட்டோடைய கார்ப்பரேட் ரெடினஸை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த சிஎம்ஏ கோர்ஸில் கார்ப்பரேட் ரெடினஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸு நிறைய இருக்கும். டிகிரி கோர்ஸ் வந்து ஒரு கேண்டிடேட்டை ஜாப் ரெடினஸை கொடுக்கும். ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டு, வெல் ப்ரோக்ராம்டு ஜாபுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கில்லை டிகிரி கோர்ஸ் கொடுக்கும். இதுவே சிஎம்ஏ கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கேண்டிடேட்டோடைய ப்ரொஃபஷ்னல் ரெடினஸை என்ஹான்ஸ் பண்ணும். அவங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸு, அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், இதெல்லாம் ரொம்பவே சிஎம்ஏ கோர்ஸில் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். டிகிரி கோர்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு நாலேஜை ஒரு கேண்டிடேட்டுக்கு கொடுக்கும். இதுவே சிஎம்ஏ கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கேண்டிடேட்டோடைய மல்டி டாஸ்கிங் ஸ்கில்ஸ், அதாவது பன்முகத்தன்மையை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். டிகிரி கோர்ஸ் முடிக்கிற கேண்டிடேட்டை ஒரு ஆர்கனைசேஷனில் ஆப்ரேஷ்னல் லெவல் மேனேஜ்மெண்ட்லேருந்து தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். இதுவே சிஎம்ஏ கோர்ஸ் முடிக்கிற ஒரு கேண்டிடேட்டுக்கு மிடில் லெவல் அல்லது டாப் லெவலில் அவங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் யூ திங்க் யூ கேன், ஒரு நல்ல ஸ்டடி மெட்டீரியல், ரெஃபரன்ஸ் புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், இது எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி கமிட்டடாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த சிஎம்ஏ கோர்ஸை எல்லாராலையும் அச்சீவ் பண்ண முடியும். ஆல் த பெஸ்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸ் அண்ட் queries கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை சோஷியல் மீடியா பேஜஸில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.